மார்னிங் வந்து நான் லைவ் வந்ததுக்கப்புறம் நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வித்தியாசமாக எனக்கு பல விதமான மெசேஜஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா, அக்கா நான் ரொம்ப நாள் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஒர்க் போனாலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருமே பலப்பலன்னு இருக்காங்க, நீங்களும் பலப்பலன்னு இருக்கீங்க, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்கக்கா ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுங்க, இப்போவே நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தம்பி. அப்புறம் இன்னொரு பொண்ணு தங்கச்சி, அந்த பொண்ணு வந்து அக்கா இதே போல் தான் நானும் வந்து ஃபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷன் சொல்லுங்கள், எனக்கு ட்ரெஸ் அந்த எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எல்லோரும் திட்டுறாங்க இந்த மாதிரி காஸ்டியூம்ஸில் பண்ணால், எனக்கு ஆசையாக இருக்குது பட் ஃபேட்டாக இருக்கனால போட முடியல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்தது. மேபி நான் பேசின வீடியோனால இதெல்லாம் கேட்டிருப்பாங்க போல். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்கல்ல, கருப்புன்னா என்ன அசிங்கம்மா? யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப், இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், அதை பற்றி நான் பேச விரும்பலை. மேக்கப்பையோ ஸ்கின் கேர் பண்ணுறதையோ நான் தப்பு சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பிறந்திருக்கீங்கள்ல, கடவுள் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு டோன் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு அழகான டோன் எல்லாருக்குமே. அதை வந்து நீங்கள் ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோரிஃபை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத என்னோடய கொஸ்டின். இப்போது சில பேர் கேட்குறாங்க, நீ வந்து கலராக இருக்க என்ன வேணால் பேசுவேன். அப்படி கிடையாது. நான் பிளாக்காக இருந்தாலும் அதை நான் ஹைட் பண்ணணும், என்னோடய டோனை மாற்றணும் நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். அதை எப்படி நான் அழகாக காமிக்கலாம், இன்னும் வந்து அழகு அப்படி மீன்ஸ் அதுவே அழகு தான். இன்னும் ஸ்கின் கேரில் வந்துட்டு மேக்கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது. இருக்கிற அவங்க டோன்லேயே தான் நான் பண்ணுவேன். அதே போல் தான் நம்ம டோனில் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ஸோ உங்களை ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. பட் என்னோடய கலரையே மாற்றணும், என்னையே நான் மாற்றணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ நீங்கள் உங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக்காக டார்க், சில பேர் பிளாக்குன்னே சொல்லக்கூடாதான், டீப்பஸ்ட் டோனுன்னு சொல்லணுமா? ஏன் பிளாக்குன்னு சொன்னால் என்ன அசிங்கம்னு நான் கேட்குறேன். சில ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய பேர் வந்து நான் பிளாக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், அவங்க மனசு கஷ்டப்படும், அதனால டீப் டோன், டார்க் டோன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுக்கு சொல்லணும்? பிளாக்குன்னு சொன்னால் ஏன் அசிங்கமாக நீங்கள் நினைக்கிறீங்க? பிளாக் இஸ் பியூட்டிஃபுல் கலர். ட்ரெஸ் மட்டும் உங்களுக்கு பிளாக் பிடிக்குது, மற்ற எல்லாமே பிளாக்கும்பிங்க. நீங்கள் அந்த கலர் டோனில் தான் ஏன் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல? எனக்கு புரியலை. அதே போல் ஃபேட்டாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க. சப்பி கேர்ள்ஸ் ஸ்டேட்டஸ் போனால் நான் ஒல்லியாக இருக்கவங்களாம் என்றைக்கு குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி எய்தர் நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், டோன் எப்படி வேணா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கலர் டோன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் லவ் பண்ணாதான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். உங்களுக்கே நீங்கள் வெறுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க, வெளியில் போகிற பிடிக்கல, ஆஃபீஸ் போக பிடிக்கல, அங்கே போட முடியல, இவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ யோசிச்சு அதை மறைச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்போ உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டு ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் வாழ போகிறீங்களா? நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களோட ஐடென்டிட்டி. யூ டோன்ட் சேஞ்ச் தட். உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரு ஹெல்த் ரீசனுக்காக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மற்றவங்க ஒரு அக்கறை அப்படிங்கிறதுல சொல்கிறதுல கூட நிறையா இந்த மாதிரி சில பேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்களா, கான்ஃபிடென்ஸை குறைச்சி விட்டு நம்மளை கடுப்பாக்கலாம் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ரொம்ப அக்கறையில சொல்கிறேன்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க சொல்லுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுமா, நீ கொஞ்சம் அப்படி வந்து இது பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்க வேணாம். எப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னு அவங்க கெஸ் பண்ணி அதை வந்து குத்தி விட்டு சொரிஞ்சு பார்க்குற உலகம்தான். மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நான் சொல்லலை, நீங்கள் தான் அப்படி பண்ண வச்சுருக்கீங்க. எதுவுமே மைனஸ் கிடையாது. இங்கே கலரோ டோனோ பாடி ஷேப்போ எல்லாமே பியூட்டிஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட்டம் வந்தாவே உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தோணாது.
ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் வீடியோ கட்டாய் ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். அது வந்து அசிங்கமாக நினைக்க வேண்டாம். சில பேரெல்லாம் குண்டு அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன குண்டுன்னு சொல்லிட்டா அப்படின்னு உட்காந்து அழுவுறது, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்க. குண்டுன்னா என்ன உண்மைதானே சொல்கிறாங்க. ஆமாம், என்னையெல்லாம் குண்டுன்னு சொல்லி பாடி ஷேம் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அந்த டீனேஜில் இருந்தது. பட் அதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். இப்போலாம் குண்டுன்னு சொன்னால் நான் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணது. பிகாஸ் நீங்கள் குண்டு தானே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குண்டுன்னா என்ன பெரிய கொலை குத்தமா? நீங்கள் குண்டுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன குண்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அழக்கூடாது. நீங்கள் அந்த ஷேப்பில் தான் இருக்கீங்க. ஆமாம், எஸ் ஐ எம் ஃபேட், ஸோ வாட் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் கருப்புன்னு சொன்னால் எஸ் ஐ எம் பிளாக், ஸோ வாட் அப்படின்னு கேளுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து நாமளாக இருக்கிறதுக்கு யாருக்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெக்கப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்களாக இருங்க. உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள், செல்ஃப் க்ரூம் பண்ணுங்கள், பி யுவர் செல்ஃப். ஓகே, எந்த ப்ராடக்ட்ஸ்னாலையும் உங்களோட கான்ஃபிடென்ஸை கொண்டு வர முடியாது. ஓகே, அது வந்து இதை போட்டால் நான் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுவேன், இந்த க்ரீமை போட்டால் என்னோட இது ஆடெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போட்டாலும் உங்கள் மைண்டில் இருக்கணும் அந்த கான்ஃபிடென்ஸ். உங்களோட மைண்ட் செட் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை அந்த கான்ஃபிடென்ஸ் தானாக வரும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வைக்கிற எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்னாலையும் மேபி கொஞ்சம் அதனாலலாம் மாற்ற முடியாது. உங்கள் மைண்ட் செட் கிளியராக இருக்கணும். நான் இப்படி தான், அதை வந்து நீங்கள் நிறைய பேர் இப்போ அதை கடந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஎம் பண்ணுற எல்லாருக்கும் என்கிட்ட கேட்குற தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், பி யுவர் செல்ஃப், அக்செப்ட் யுவர் செல்ஃப், பி யூ அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகே.